வெற்றி கொடி ஏத்து வீசும் நம்ம காற்று அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. பொதுவாக வெற்றியை தலையில தூக்கி வச்சு ஆடாதவங்க மகர ராசிக்காரங்க. இந்த தலையில தூக்கி வச்சு ஆடுறதுலாம் சீன் போடுறதுலாம் மகரத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. வெற்றியா இருக்கட்டும், பாராட்டா இருக்கட்டும், ஒரு மகுடமா இருக்கட்டும், எல்லாமே சமமா பார்க்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு 2025 பொற்காலம். இது உண்மை. 12 ராசியில ரொம்ப பெஸ்ட்டான ராசியா மகரம் தான் வரப்போகுது. அதுக்கு 2-3 பேர் காரணம். யாருன்னு நான் பிறகு சொல்றேன். முதல்ல 2025 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகர ராசிக்காரர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். தரமான சம்பவங்கள் நடக்க போகுது. என்னமோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, நம்மளை தன்னந்தனியாக விட்டுட்டாங்களே, ஆண்டவன் கவுத்துருவானோ, கடனில் முழுக வச்சுட்டானே, விடையே கிடைக்காதா, இப்படி போய் சிக்கிக்கிட்டோமே, இப்படிலாம் பல குமுறல்கள் நம்ம மனசில் இருக்கும். அதெல்லாம் படிப்படியாக குறையிற நேரம். எந்த இடத்துல நம்மளை ஆண்டவன் வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கக்கூடிய நேரம். பரவாயில்லடா, ஆண்டவன் நம்மளுக்கு சேஃபான ஆட்டத்தை தான் ஆடுறான் அப்படின்னு ஆண்டவனுக்கே பாராட்ட கொடுக்கக்கூடிய நேரம். வருஷத்தோட ஆரம்பத்திலே ஏழரை சனி முழுமையாக விலகிறாரு. திருக்கணித பஞ்சாகப்படி இந்த ஏழரை சனி விலகிறதே பெரிய லாபம். படாத பாடுபட்டுட்டோம். அதுவும் கடந்த பாத சனி வளரவும் விடலை, தேயவும் விடலை. இன்னொருத்தன் கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டியதாக போச்சு. முன்னேறலான்னு பார்த்தாவே ஒருத்தன் காலை பூச்சி இழுத்தானா என்ன சொல்ல முடியும்? கை இருக்குது, கால் இருக்குது, திறமை இருக்குது. உயரலான்னு பார்த்தா காலை பூச்சி ஒருத்தர் இழுக்கிறான். தடிக்கு விழுந்துருவோன்னு ஒரு பயத்திலேயே பேசாமல் இருந்திருப்போம். காலை பிடிச்சி இழுத்தான் பாருங்க, அந்த கையை பிடிச்சி உதறி தள்ளிட்டு நம்ம வரப்போகிறோம். ராஜ நட போட போகிறோம். அப்போ மகரத்திற்கு இது ஒரு அருமையான நேரம். 2025 பல வருஷங்கள் மாதிரி கிடையாது. தனி திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம். அது மாதிரி வெள்ளி விழா, தங்க விழா காணக்கூடிய நேரம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 35-40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அருமையான காலம். பல நாள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காதா, இந்த இடத்துக்குலாம் நான் போக மாட்டேனா, இவங்களெல்லாம் சந்திக்க மாட்டேனா, இந்த இடத்துக்குள்ளெல்லாம் போக மாட்டேன்னு நினச்சிருப்பீங்க. ஒரு கனவுல இருந்தீங்க பாருங்க, அதெல்லாம் இப்போ நிறைவேற போகுது. அரசியல் காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. சினிமா துறையில் உள்ள உங்கள் நேரம் உங்களுக்கு கொடி கட்டி பறக்க போகுது. பிரகாசமாக திருவண்ணாமலை ஜோதி போல இருப்பீங்க. கையெடுத்து கும்பிடக்கூடிய நேரம் மகர ராசிக்காரர்கள். எல்லாரும் பார்த்து கண்டிப்பாக கும்பிடுவாங்க. பெருமைக்காக நான் சொல்லலை, அருமையான வார்த்தை தான். விட்டதை பிடிக்கக்கூடிய நேரம். எப்படி நமக்கு ஒரு ஸ்பீடு நம்ம வச்சுருப்போம். இந்த முயல் வேகமாக போகும், அதை முட்டி நின்றுட்டு தோத்துரும், ஆமாம் ஜெயிச்சிரும். மகரம் அதே தான். தெரிஞ்சு பண்ணுற புண்ணியம் நிறையா, தெரியாமல் பண்ண புண்ணியங்கள் இப்போ நிறைய பேசும். சும்மா விளம்பரத்துக்கு புண்ணியம் பண்ணுறவங்க கிடையாது மகர ராசிக்காரர்கள். என்ன முடியுமோ அதை தான் பண்ணுவாங்க. 15,000 சம்பாதிக்கன்றதுக்காக 4,000 ரூபா 5,000 ரூபா தானம் பண்ண முடியுமா? 15,000 ஆண்டவன் எதுக்கு கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கணும்ல. தனக்கு மிஞ்சது தான் தானமும் தர்மமும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் தானம் பண்ணணும். இந்த உணர்தல் மகரத்துக்கு ஏற்படும். இதுதான் மகரம். மற்றவங்க பார்வையில் மகர ராசிக்காரங்களை பார்த்து உயர்த்தி பார்ப்பாங்க, இன்னும் சொல்லப்போனால் தாழ்த்தியும் பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு எண்ணெய் வாங்கித்தாங்க. சிவன் கோவில், விஷ்ணு கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆலயங்களே வணங்குங்க. இந்த வருஷத்தில் அதான் நீங்கள் செய்யணும். உங்கள் வாழ்க்கை எங்கேயோ உயரும். கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். கடன்கள் உங்களுக்கு குறையும். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வாக்கு பலிக்கும். அதனால் மக்கள் செல்வாக்கும் கூடும். எதிர்பார்த்த நன்மைகளும் ஏற்படும். இதில் ரொம்ப முக்கியம், ஏழரை சனி விலகிறாரு. திருக்கணித பஞ்சாகப்படி ஏழரை சனி விலகிறதுனால உங்களுக்கு ஏமாற்றங்களே கிடையாது. உங்கள் ஸ்கெட்சு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் போடுற ஸ்கெட்சு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த ஆண்டு சக்ஸஸ் தான் மகர ராசிக்காரங்களுக்கு. கிங் மேக்கராக இருப்பீங்க. பராசக்தி வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். தெய்வ சக்தி தான் உங்களை வழி நடத்தும். மகர ராசி பொறுத்த வரைக்கும் தெய்வமே துணை. தெய்வம் தான் வழி நடத்தும் உங்களை. கள்ள கபடமில்லாத உள்ளம் படைத்த மகரத்திற்கு இந்த வருஷத்தில் கல்யாண யோகம், குழந்தை பிராப்தம், இல்லற யோகம், இன்னும் சொல்லப்போனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்ச பிரிவுகள் ஒன்று சேர்றது. நிறைய மகர ராசிக்காரங்க தனிமையை விரும்புவாங்க, சிங்கிளாக தான் இருப்பாங்க. என்ன காரணம்னா இவங்களோட அருமை பெருமையே பக்கத்தில் இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல மகர ராசிக்காரங்க தன்னுடைய விருப்பங்களை விட்டுட்டு வெறுப்புல தான் இருப்பீங்க. எப்படா நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், எப்போ தான் நம்ம வாழ்க்கையில் விடுதலை ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். இதெல்லாம் ஒரு பெஸ்ட் டைம் உங்களுக்கு. 2025 ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். சனி குரு உங்களுக்கு சாதகமாக ஆகிறார்கள். குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார். யார்கிட்ட பணத்தை கொடுக்கணும், யார்கிட்ட பணத்தை கொடுக்கக்கூடாது, பணத்தை பற்றி யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற முடிவே கொடுக்க போகிறார் மகரத்துக்கு. மகர ராசிக்காரங்களை இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. யார்கிட்ட பணத்தை பற்றி பேசணும், யார்கிட்ட பணத்தை பற்றி பேசக்கூடாது. முக்கியமாக உங்களுடைய பேங்க் பேலன்ஸை யார்கிட்டையும் தெரிவிக்காதீங்க. அதாவது செல்ஃபோனில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை கூட மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க. மற்றவங்க உங்களை புரிஞ்சிக்க கூடாது. அப்படி கொண்டு போங்க. இந்த 2025 பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஆத்ம தியானம் நிறைய பண்ணுங்க.
ஒரு மனசை பக்குவ நிலைக்கு கொண்டு போங்க. உங்க மனம் பக்குவ நிலையை அடைய போகிறது. உணவு கட்டுப்பாடு அவசியம் மகர ராசி. கடன் பிரச்சனைகள் முழுமையாக தீரும். உங்க மேல யாராச்சும் கேஸ் போட்டிருந்தா அதிலிருந்து நீங்க விடுபடுவீங்க. உங்களுக்கு ஒரு தப்பான பேர் இருந்ததுன்னா கூட அதிலிருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. இதுக்கு நீங்க ஒன்னே ஒன்று மட்டும்தான் செய்யணும். செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு பண்ணுங்க. அட்லீஸ்ட் கிருத்திகை அன்னைக்கையாச்சும் மௌன விரதம் இருங்க. சிவன் கோவிலுக்கு நீங்க எண்ணெய் வாங்கி கொடுங்க. ஒரு கோவிலில் தீபம் எரியறதுனால உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். தெய்வ வழிபாடு மகர ராசிக்கார் பண்ண வேண்டும். அதனால் உங்களுக்கு கூடுதல் பலம் ஏற்படும். 2025 பல செல்வ வளங்களை உங்களுக்கு கொடுக்கும். மகிழ்ச்சிகளை பெருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உங்கள் மனதில் நிம்மதி ஏற்படும். இந்த எல்லா வருஷம் போலலாம் இல்லை, இந்த வருஷம் நிறைய சிறப்புகள் ஏற்பட போகுது. உங்களுடைய பொறுப்புகள் கூட போகுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த புத்தாண்டை எப்படி சிறந்த வழியில் கொண்டு போகணுன்னு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் திருப்பங்கள் அது வரட்டும். அது ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வரும். ஆனால் திருப்பங்களை நாம் எப்படி வரவேற்கிறது? ஒரு மனுஷன் நினச்ச செயல்படுத்த முடியாத ஒரு விஷயமே கிடையாது. இந்த ஒளிமயமான எதிர்காலம் சேனலில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ், கண்டிப்பாக திருப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். கடவுளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். யுக்தி தெரிந்தவர்களுக்கு தான் புத்தி சரியாக வேலை செய்யும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வெறும் புத்திசாலித்தனமாக மட்டும் இருக்கக்கூடாது, யுத்தியோடும் இருக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருந்தால் தான் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் ஆல்மோஸ்ட் 2025 ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் வேலை செய்ய போகுது. தானாக கிடைக்கும். எப்படியும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருவார். அப்படி நம்பி இருக்கிறத விட திருப்பு முனையை எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிங்க. இந்த திங்கிங்குள்ளே இந்த வருஷம் நீங்கள் வந்தாகணும். 2025 அப்படின்னு எண் கடிதத்தில் நம்ம கூட்டும்போது நமக்கு 25ன்றது 7உடைய எண்ணம். அது கேது பகவான், நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது எல்லாருக்குமே ஒரு ஞானம் கிடைக்க போகுது. நமக்குள்ள ஒரு ஞானம் எப்போ வருங்க? ஞானம் எப்போ கிடைக்கும்? ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வரும்போது, அவனுக்கு இஷ்டமே இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்போது தான் ஞானம் கிடைக்கும். ஒரு விருப்பமே இல்லாமல் இருக்கேன், அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயம், அந்த கட்டாயத்தோடு நான் செய்யும்போது எந்த விதமான சந்தோஷமும் எனக்கு இருக்காது. அப்போ அவன் நினைப்பான், என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நடக்கலை, சும்மா கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். குழந்தை இருக்குது, புள்ள இருக்குது, புருஷன் இருக்கான், பொண்டாட்டி இருக்கான்னு கடமைக்கு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எந்த விதத்திலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லையேன்னு ஏங்கிட்டு இருப்பீங்க. இப்படி பல இடத்துல நம்ம சந்தோஷமாக இல்லை. இந்த சந்தோஷம் இல்லைன்னும் போது தான் ஞானம் வரும். இதை எப்படி நம்ம பெறுவது? இந்த சந்தோஷத்தை எப்படி பெறுவது? அப்போ என்ன அர்த்தம்? ஞானத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இது இருக்குது. பல அற்புதங்கள் நடக்க போகுது நம்ம எல்லாருக்குமே.